ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஷெல்டன். வெல்கம் டு தமிழ் விண்டேஜ் மாஃபியா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடியோ எக்யூப்மெண்ட்டை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலுடைய முக்கியமான மேட்ரே வந்து எல்லா விதமான ஆடியோ எக்யூப்மெண்ட்டும் நம்ம அந்த ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும், அதனுடைய பர்பஸ் என்ன, அது எவ்வளோ விலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த லைனப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர்ப்ளே P1 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக்காகவே வந்து behringerுடைய அந்த பிராண்டுடைய ப்ராடக்ட். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல்ல நான் காட்டிடுறேன். ஸோ அந்த பவர்ப்ளே வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கை கடக்கமான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும், இது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம நேரத்தை வீணாக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த பவர்ப்ளே behringer பிராண்டுடைய பவர்ப்ளே பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இது எதுக்கு யூஸ் ஆகும், இது என்னது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வந்து ஒயர் மூலியமாக இப்படி வந்து எல்லாருமே ஒரு இயர் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக நமக்கு நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது வந்து ஒரு ஹெட்ஃபோன், பட் அது ஆடியோ லாங்குவேஜில் சொல்லணும்னா அது வந்து ஒரு இயர் மானிட்டர். அந்த இயர் மானிட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய சவுண்ட் வந்து எப்படி வெளியில் போகுது அல்லது எப்படி இருக்குது, அதோடைய கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இயர் மானிட்டர்ஸ், அதாவது நான் பேசுறது மறுபடியும் எனக்கே கேட்கும். அல்லது இப்போ இன்னொரு கீபோர்டோ அல்லது இன்னொரு ஒரு கரோக்கி அல்லது ஏதோ ஒரு ஆடியோ ஒரு பேக்ரவுண்டு வருது, அதுவும் எனக்கு இங்கே கேட்கணும் அதுவும் எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அதனுடைய அவுட்புட்டையும் நம்ம வந்து இதில் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒரு கீபோர்டு, ஒரு ட்ரம்மு, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் மானிட்டர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது அது சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சர்லேருந்து டைரெக்டாக என்ன பண்ணணும்னா இதுக்கு இன்புட் கொடுத்துடணும். இதுக்கு இன்புட் கொடுத்துட்டு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இயர் மானிட்டர்ஸ் அல்லது ஹெட்ஃபோன் ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இயர்ஃபோன்ஸ் நம்ம இதில் சொருவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பேசிக்காக வந்து கொஞ்சம் பவர் சப்ளை வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது அடாப்டரில் வச்சு யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷனும் இருக்குது. அல்லது அடாப்டர் நம்ம யூஸ் பண்ண முடியல, ஒயர் பத்தல அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து நம்ம வந்து பேட்டரியும் நம்ம வந்து பின்னாடி போட்டுக்க முடியும். ஆக மொத்தத்தில் இதுக்கு ஒரு பவர் சப்ளை கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இந்த நாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பின்னாடி என்ன அவுட்புட் இருக்குது, இன்புட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம க்ளோஸ்அப்பில் ஒரு வாட்டி நம்ம வந்து பார்த்துருவோம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பவர்ப்ளே, ரெண்டாவது இதில் வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும். அதாவது வெளியில் இருக்கிற அந்த இன்புட் வந்து இதுக்கு வரணும். ஒரு மைக்கோ அல்லது கீபோர்டோ அல்லது ட்ரம்ஸோ ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இன்புட் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 XLR டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ரைட் இன்புட்டு, இது ஒரு இன்புட்டு, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நமக்கு 2 இன்புட் இருக்குது. அதாவது நமக்கு லெஃப்ட் ரைட் இருக்குங்களா, நம்ம ஸ்டீரியோவில் கேட்குற மாதிரி, அது மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நம்ம வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துடணும். மிக்சர்லேருந்து வரக்கூடிய அந்த இன்புட்டை வந்து இதில் நம்ம கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது நம்ம அடாப்டர் நான் சொன்னேன்ல கரண்ட் சப்ளைக்காக, அந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 9 வோல்ட் அடாப்டர். ஸோ அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச் அந்த அடாப்டருக்கு. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவர் அடாப்டர் இல்லை, நமக்கு வந்து அந்த ஒயர் பத்தலை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நமக்கு பேட்ரி, அந்த பேட்ரி போடுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பேட்டரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாப் இருக்குது. ஒரு நாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாப் வந்து வால்யூம் கண்ட்ரோல், இன்னொரு நாப் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அதாவது லெஃப்டா அல்லது ரைட்டா, எனக்கு எந்த பக்கம் அதிகமாக கேட்கணும் அல்லது பேலன்ஸ்டாக ரெண்டுமே ஈக்குவலாக கேட்கணுமா அப்படிங்கிறதும் இந்த 2 நாப் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. இது வந்து என்னென்னா ஸ்டீரியோவில் கேட்கணுமா அல்லது மோனோவில் கேட்கணுமா, இது ஸ்டீரியோ ஆர் மோனோ ரெண்டுத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ் அதோடைய லைட் ஒன்று இருக்குது. அப்புறம் பவர் உடைய அந்த லைட்டு 2 லைட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இயர் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஜாக் இங்கே இருக்குது, 3.5 mm ஜாக். டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம பின்னாடி நம்ம பெல்ட்லேயோ அல்லது நம்ம இடுப்புலையோ ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு பின்னாடி நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா
இதில் நம்ம ஹெட்ஃபோன் போட்டு டைரெக்டாக என்ன பண்ணலாம், காதில் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம காதில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்போது வால்யூம் நமக்கு வேணும்னா, நமக்கு நிறைய கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வால்யூமை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலயமா நமக்கு வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ், அதாவது நம்ம ஸ்டேஜில் வைக்கக்கூடிய பெரிய ஸ்பீக்கர்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்து நம்ம ஒரு 15 இன்ச் ஸ்பீக்கர் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த சின்ன ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் வந்து இந்த வேலையை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக்கிடும். நம்ம பெருசாக அங்கங்கே வச்சுட்டு இருந்தால் இப்போ நமக்கும் டிஸ்டர்ப் ஆகும், இப்போ வாசிக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏஆர் ரஹ்மான்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் காதில் வச்சுருப்பாரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம்னா, ஒரு பேச போகிறோம் அல்லது ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறோம் அல்லது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம நடத்த போகிறோம் சொன்னால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல், அதாவது ஸ்டேஜ் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இயர் மானிட்டர்ஸ், அதே மானிட்டர் தான் பெருசாக இல்லாமல் சின்னதாக டைரெக்டாக நம்ம காதில் வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் தான் இந்த பவர் பிளே. ஸோ behringerல இது ஒரு பேசிக்கான ஒரு பவர் பிளே. இயர் மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 20,000, 30,000, 40,000, 1,00,000 ரூபாய்லாம் கூடலாம் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான ஒரு விலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு இயர் மானிட்டர் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் மானிட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒயர்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது டைரெக்டாக வந்து ஒயர்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் டைரெக்டாக இங்கே வரும், நம்ம இதில் இன்புட் கொடுக்குறோம், இதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். இது வந்து ஒயர் மூலயமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர். டைரெக்டாக மிக்சர்லேருந்து நமக்கு வரக்கூடிய, நம்ம காதுக்கு டைரெக்டாக வரக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் ஒன்றும் நம்ம ஆட் பண்ண முடியாது. டைரெக்டாக லெஃப்ட் ரைட் நம்ம கொடுக்குறோம், இங்கேருந்து ஒரு இன்புட் எடுக்கிறோம், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி நம்மளால் வந்து இதை வச்சுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் நம்ம ஒரு ரெக்கார்டிங் பர்பஸாக இருக்கட்டும், நீங்கள் கரோக்கி யூஸ் பண்ணி ஒரு பாட்டு பாட போகிறீங்க அல்லது வேறு ஏதோ ஒன்று பர்பஸாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன்ட் பாய். ஒரு வேளை நீங்கள் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் எனக்கு இன்னும் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். தேங்க்யூ, பாய்.